தஞ்சையில் நேற்று திமுகவினர் போராட்டத்தை முன்னெடுத்த போது முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக புகார் சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் உதயநிதியை கண்டித்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக மூத்த செய்தி ஆசிரியர் கலைமாறன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேற்று தினம் நடைபெற்ற போராட்டத்தினுடைய விளைவா இன்னைக்கு உதயநிதிக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவர் மீது காவல் நிலையத்திலையும் புகாரானது கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. விவரங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் தஞ்சையில் நேற்று நடந்த அந்த போராட்டத்தில் உதயநிதி கலந்து கொண்டு பேசியதன் விளைவாகத்தான் இந்த புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையில் நேற்று இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இல்லை காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை, விவசாயிகளை காக்க நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவும் தோழமை கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க. ஏராளமானவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றாங்க. அதில் ஹைலைட் உதயநிதியோட ஸ்பீச் தான். ஏன்னா அவர் தான் அந்த தலைமை தாங்கினார். அப்படிங்கிறதுனால அந்த போராட்டத்தில் அவருடைய பேச்சு கவனம் பெற்றது. அந்த கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலாகவே உதயநிதி அந்த கூட்டத்தில் பேசினார். அவர் பேசிய போது சொன்ன சில வார்த்தைகள் ஆட்சேபத்திற்குரியவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது. நேற்று மாலை அவர் பேசி முடிச்ச ஒரு மணி நேரத்திலிருந்தே அவருடைய பேச்சுக்கு, அவர் பேச்சோட ஒரு பகுதிக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் அறிக்கைகளும் கண்டன குரல்களும் எழும்ப ஆரம்பித்தது. அதில் குறிப்பாக அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, ஆனந்த், ரமேஷ், அருண்ராஜ், கீர்த்தனா இவங்க எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. இதற்கிடையில் தவேகாவினர் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்க. உதயநிதி மேல நடவடிக்கை எடுக்கணும், அவர் பெண்களை பற்றி அவர் பேசிய பேச்சு இரட்டை அர்த்தம் கொண்டது, அது பெண்களை இழிவுபடுத்துவது விதமாக இருக்கிறது அப்படிங்கிற விதத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. இதே மாதிரி தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திலையும் தவேகா சார்பில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் தான் போலீசார் இப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் உதயநிதியோட வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் தான் அவர் தங்கி இருக்கிறாரு. அந்த வீட்டிற்கு முன்னாடி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதியை கைது செய்யும் அளவிற்கு போலீசார் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது திமுகவினருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. உதயநிதி இன்னும் சற்று நேரத்தில் கைது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்பிலிருந்து ஒரு தகவலும் பரப்பப்பட்டு வருகிறது. இதுக்காக திமுகவினர் அங்கு திரண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இப்போ உதயநிதி தங்கி இருக்கிற அந்த வீட்டிற்கு முன்பாக போலீசார் நிற்கிற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. உதயநிதியை இந்த வழக்கின் கீழே கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முகாந்திரத்தை தவேகாவினர் முன்வைத்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் முழுவதிலும் தவேகா உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. இதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் தயாராகி வருகிறார்கள். உதயநிதி பேசிய அந்த பேச்சு பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இருந்தது அப்படிங்கிறதோட இரட்டை அர்த்தம் தொனிக்கும் விதத்தில் இருந்தது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த மாண்பிற்கு உரிய வகையில் நடந்து கொள்ளவில்லை அப்படின்று அவருக்கு எதிரான அந்த கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் தலைவரான மாணிக்கம் தாகூர், கரூர் எம்பியான ஜோதிமணி உள்ளிட்டவர்களும் கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்த மாண்பை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற வகையில் பேசணும், அந்த மாண்பு தவறிய வகையில் பேசியிருக்காரு. அவருடைய பேச்சில் இரட்டை அர்த்தம் துணிக்கிறது. இது போன்ற ஒரு பேச்சு அங்கு பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது.